மை சேனல் இங்கிலீஷ் வித் ரீத்து. இன்னைக்கு நம்ம டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸ்ல டே 6 கிளாஸ்ல இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் அண்ட் விச். ஸோ டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நான் எடுத்து முடிச்ச உடனேயே நம்ம வந்து டெஸ்ட் எடுக்க போறோம். ஸோ இந்த டாபிக் நீங்க முடிச்ச உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே போட்டிருக்கீங்க. போங்க, உடனே டெஸ்ட் எடுங்க அண்ட் எவ்வளோ மார்க் வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க அண்ட் உங்கள் நாலேஜை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் அண்ட் விச், எங்கே வாட் யூஸ் பண்ணுறது எங்கே விச் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ வாட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, கொஷின் ஆஸ்ட் இன் ஜென்ரலாக ஒரு கொஷின் கேட்டுட்டோன்னா அங்கே வந்து நம்ம வாட் யூஸ் பண்ணுவோம். விச் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, கொஷின் ஆஸ்ட் வித் சாய்ஸ். ஒரு சாய்ஸ் கொடுத்து ஒரு கொஷின் நம்ம கேட்குறோன்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து விச்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி? சும்மா நார்மலாக ஜென்ரலாக கேட்குறோம், உன்னோட ஃபேவரட் மூவி என்ன? அந்த இடத்துல வந்து வாட் யூஸ் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, இந்த இடத்துல வந்து விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, கஜினியா அயனா? ஒரு சாய்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு கஜினி பிடிச்சிருக்கா இல்லை அயன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஒரு சாய்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ எந்த இடத்துல சாய்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல வந்து விச்ன்னு சொல்லி வரணும். எந்த இடத்துல சாய்ஸ் கொடுக்காம ஜென்ரலாக கேட்குறீங்களோ அந்த இடத்துல வாட் வரணும். ஸோ வாட்டுக்கும் விச்சுக்கான டிஃப்ரென்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் வாட் வச்சு ஒரு சென்டென்ஸும் விச் வச்சு ஒரு சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் டே 7 கிளாஸில் மீட் பண்ணுவோம். பாய்.